ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்க வீடியோ ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு வந்து டின்னர் என்ன சமைக்கணும்னா சாப்பாடு வடிக்கிறேன். ரசம் வந்து இருக்குது. பையனுக்கு மட்டும் தோசை விடலான்னு இருக்கேன். நான் வந்து எக்கு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நீங்கள் நீட்டாகவும் போடலாம். நீட்டாக போட்டாலும் தக்காளி அதே சைஸ். வெங்காயம் என்ன சைஸில் போடுறீங்க, தக்காளி அதே சைஸில் தான் போடணும். எந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸ்லேயே தான் தக்காளியும் போடணும். பொடியாக நறுக்கினா பொடியாக தான் தக்காளியும் போடணும். நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் தக்காளி அதே மாதிரி நீட்டாக அரைஞ்சிங்கன்னா நீட்டாகவும் போடலாம். அது நம்ம விருப்பம்தான். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கட்டும். நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிருச்சு. உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பச்சை மிளகா செட் ஆகாது. அதனால் வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் நான் வெறும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பெப்பர் ஃப்ரைன்றதால பெப்பர் தான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். கொரியண்டர் பவுட்ரு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நான் வந்து வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் அந்தளவுக்கு காரம் இருக்காது, கொஞ்சம் கலர் கூடும். அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் கறி மசாலா இல்லை சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் 1 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் காரம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன் தேவைன்னா. நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். கலரை விட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகிறதுக்காண்டி தான், மசாலா ஸ்மெல் போகணுன்றதுக்காண்டி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ இந்த பதத்தில் இருக்கும் போதே தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டை வச்சுருக்கேன். நான் 4 முட்டை சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ஓடு விழுந்தாலுமே தெரியும். கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ தெரியும். நான் தனித்தனியாக ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். அது வந்து அந்த நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றினா தான் ஓடு விழுந்தாலுமே இது பண்ண முடியும். நம்ம அப்படியே உடச்சி ஊற்றினா ஓடு விழுந்துச்சுன்னா அதுக்குள்ளேருந்து எடுக்கவும் முடியாது. அதனால் சரி நான் தனியாக உடச்சி 4 முட்டையாக சேர்த்துருக்கேன். இப்போ அது வேக விடலாம். பார்த்திங்கன்னா தெரியும். நான் முட்டையை திருப்பி போட்டிருக்கேன். 4 முட்டையை வந்து நான் தனித்தனியாக அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். வேகும்போது 4 முட்டை தனித்தனியாக வேகுது தெரியுதா? நான் திருப்பி போட்டு இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி போடுங்க. உங்களுக்கு இந்த டைமில் வந்து பெப்பர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேகட்டும். பின்னால் பக்கம் எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா பின்னால் பக்கமாக வெந்துருச்சு. நான் திருப்பிட்டேன். உங்களுக்கு வந்து இதே சின்னதாக போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. தெரியுதா? இது வந்து சாப்பாடு குழம்பு இல்லாமல் அப்படியே இதை கூட பிணைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த பதம் ஓகே. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் பீஸாக கூட போட்டுக்கலாம். பீஸாக கூட இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி இல்லை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் அப்படியே கரண்டிலேயே. எனக்கு வந்து இதுவே ஓகேன்றதால நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.